என்ன ஊருமா நீங்கள்? நான் ஐயாப்படைங்க. என்ன பிரச்சனைக்கு வந்துடுறீங்க? இந்த மாதிரி ரஞ்சித்து மணியாவது 10,000 பணத்தை வாங்கிட்டு பட்டா மாற்றி தரேன்னு சொல்லி பட்டா மாற்றி கொடுக்குது சாமி. என்ன நான் 8 மாதமாக அலையிறேன். தாசில்தார்கிட்ட மனு கொடுத்தேன். அவங்க உடனே பட்டா மாற்றி அந்த மாதிரி கொடுங்க, இடத்த அளந்து கொடுங்கன்னு அவங்க கையெழுத்து போட்டாங்க. இவங்க என்ன சீட்டு என்னது? இது கோர்ட்டு தீர்ப்புங்க. கோர்ட்டு தீர்ப்பு. என்ன இதெல்லாம் காட்டி தான் நான் பட்டா மாற்ற சொன்னேன். எனக்கு வீடர் பட்டாயை கொடுத்துட்டு எதிர்பார்ட்டிக்கு பெரியசாமிக்கு சொந்த பட்டாயை ஆக்கி விட்டாங்க. 3 தரம் நான் சலாம் கட்டினேன். 3 தரமாக அளக்க வரல. அதுக்கு பிற்பாடு நான் அளக்காமே சலாம் கொடுத்துட்டாங்களா? அளக்காமே சலாம் கட்ட சொன்னாங்க. சலாம் கட்டிட்டு சலாம் கட்டினா தான் வருவாங்களாம். சலாம் கட்டிட்டு வந்தேன். 3-4 மாதம் ஆயிடுச்சு. ஏமா வரலன்னு கேட்டேன். இந்த மாதிரி அவனம்மா பாட்டி மேலே அவன் பேரில் பட்டா இருக்குது, பெரியசாமி பேரில் பட்டா இருக்குது, நான் எப்படி உனக்கு அளக்க வருவேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு பிற்பாடுனாங்க. நான் தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். தாசில்தார் என்னுடைய டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு உடனே நம்மளுக்கு பட்டாயை மாற்றி கொடுங்க, நம்மளுக்கு இடத்த அளந்து விடுங்கன்னு சொன்னார். வியோகிட்ட கொடுத்தாரு. ரஞ்சித்து வியோகிட்ட கொடுத்தாரு. நான் செஞ்சு தரேங்கன்னு சொல்லிட்டு இவர் 3-4 மாதமாக வச்சுக்கிட்டு மனுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, பட்டாயும் மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறாரு. நானும் அவசரம் அலைகிறேன். ஒன்றும் பண்ண முடியல சாமி. எனக்கு வயசான காலத்தில் என்னால் நடக்க முடியல. இவ்வளோதான் சாமி நான் கொடுமை. ரஞ்சித்து வக்கீல் மனிதருக்கு பண்ணின கொடுமை தான் எனக்கு. சரிங்கம்மா, சரி, நம்ம மேல் அதிகாரி பார்த்து உங்களுக்கு எதாவது என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணி தரேன். சரிங்களா? சரி சாமி, ஐயா முடிச்சு விடுங்க சாமி, முடிச்சு விடுங்க. என்னால் அலைய முடியல. சரிங்கம்மா, நான் மேல் அதிகாரி பார்த்து அது கரெக்டாக அழைக்க சொல்லி என்னன்னு பார்க்குறேன் உங்களுக்கு. சரி சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.